சக்தி. ஒவ்வொரு வீடாக சென்று அன்னதானத்திற்கு அரிசி வாங்கி வந்து அன்னதானம் செய், பிச்சை எடுத்தாவது ஆன்மீகத்தை வளர்க்கப்பார். அந்த காலத்தில் அடியார்க்கு தொண்டு செய்தது போல நீ அன்னைக்கோ அடிகளாருக்கோ தொண்டு செய்யவில்லை. உன்னுடைய ஊழ்வினை தீரவும் உன் குடும்பம் சிறப்படையவும் வேண்டியே தொண்டு செய்கிறாய். தியானம் செய்கிறோம் என்று அமர்ந்து தூங்காமல் ஒரு தொண்டில் மனதை ஈடுபடுத்தி செய்வதும், அந்த பணியிலேயே கவனமாக எந்நேரமும் இருப்பதும் கூட தியானம்தான். உணவு பரிமாறும் போது 1108 படிக்கும் போதும் வேறு சிந்தனையின்றி மனம் எப்படி ஒடுங்குகிறதோ அதை போலவே ஒரு தொண்டில் கவனமாக ஈடுபடும் போதும் தியான பலன் உண்டு. நீங்கள் செய்யும் தொண்டுகளை வைத்து உங்கள் பேரன் பேத்திகளுக்கும் என் அருளை கொடுப்பேன். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.